அன்பான மக்களே, நம்மளோட மகாநதியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு எபிசோடில் வந்து நமக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு அப்படின்னாலும், முக்கியமான ஒரு ஆள் வெளியே வந்துட்டாருங்க. எப்படி இவ்வளோ சீக்கிரமாக வந்தார்? விஜய் கூட ரொம்ப நாள் இருந்தார் ஜெயிலில். பசுபதி சீக்கிரமாக வந்துட்டார். அதுதான் நல்லவங்க உள்ளே இருப்பாங்க, வெளியவங்க கெட்டவங்க சீக்கிரமாக வந்துடுவாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் போல். ஆனால் பசுபதி வந்து வெளியில் வந்துட்டார். வெளியில் வந்தோடனே டைரெக்டாக வந்து நம்ம காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் தான் விஜய் வீட்டுக்கு வருவாங்க போல் தெரியுது. அதனால தாங்க விஜய் காவேரியை பிரிச்சுட்டாங்க. பசுபதியால் நிறைய பிரச்சனை வரும், 2 பேருமே சந்திப்பாங்க. இதனால தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. பாட்டியே அப்படி தானே சொன்னாங்க. ஆனால் பசுபதிக்கும் விஜய்க்குமான சண்டை பயங்கரமாக இனிமேல் கம்மியாகாது, ஜாஸ்தி தான் ஆகும். ஏன் அப்படின்னா, ஒன்றால் தான் காவேரி என்னை விட்டு போகிறா அப்படின்ற மாதிரி விஜய்க்கு இருக்குது. காவேரி வந்து நம்மளால தான் விஜய்க்கு வந்து பசுபதி இந்த பிரச்சனை கொடுக்குறாரு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் இது இப்போ நமக்கு அவ்வளோ விஷயங்கள் நடந்தும் கூட பசுபதியால் தாங்க விஜய் காவேரிக்கு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. முக்கியமாக அந்த சாரதா வந்து இவ்வளோ தூரம் பிடிவாதம் பண்ணிச்சே, அதை எல்லோரும் மறந்துட்டாங்க பார்த்தீங்களா? சாரதா எவ்வளோ தூரம் வந்து விஜய் வந்து பக்கத்தில் இருந்தார். அப்பயே அனுப்பி வச்சுருக்கலாம்ல, நல்ல பொண்ணாக என் பொண்ணை அனுப்பி வைக்கிறேன், நல்ல பையனாக இருக்கார் அப்படின்னு அனுப்பியிருக்கலாம்ல. லாஸ்ட் மினிட்ல தான் இவங்களுக்கு வந்து நல்ல எண்ணம்லாம் வரும் போல் இருக்குது. நம்ம பொண்ணு அந்த பையன் நல்ல பையனாக இருக்குது, நம்ம வந்து அனுப்பி வச்சிடலாம் நம்ம பொண்ணை வாழ்கிறதுக்கு அப்படின்னு லாஸ்ட் மினிட்ல தான் தோணும் போல் இருக்குது. அதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா சாரதா வந்து மாறிடுச்சு, குழந்தைய நம்ம காவேரியை வந்து விஜய் கூட சேர்த்து வைக்கணும்னு நினச்சிச்சு அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அது நான் நம்பவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் மினிட்ல அவங்களுக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பசுபதி வந்துட்டாருங்க. பசுபதியால் கூட விஜய் காவேரிக்கு நல்லது தான் நடக்கும், சரியா? என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நினைப்பார் நம்ம இவங்க 2 பேரும் பிரிக்கிறோன்னு. ஆனால் அப்படி இருக்காது. 2 பேர் பிரிய மாட்டாங்க.